ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஒரு பொட்டேட்டோ வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் போட்டு கையால் நல்லா ரப் பண்ணி அலம்பி இந்த மாதிரி தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு அதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அது இல்லைனாக்கா நீங்கள் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்திங்கன்னா வந்து கரெக்டாக பைண்ட் ஆகும், தோசைக்கல்லில் வந்து ஒட்டாமல் வரும் உருளைக்கிழங்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கையாலே வந்து பிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வெறும் கையிலே நல்லா வந்து மசாலா கோட்டாகிற அளவுக்கு பெசரிக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா கையாலே வந்து தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, அதுக்கு மேலே விடாதீங்க, அப்படியே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் தனியாக எடுத்து வச்சா போதும். ஸோ இப்போ தோசைக்கல் வந்து சூடு பண்ணி எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2-3 அப்படி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இதில் கடலை மாவு ஏன் சேர்க்குறோன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிகமாக தோசைக்கல்லில் மசாலா வந்து பிடிக்காது, எண்ணெயில் போகாது மசாலாலாம். கரெக்டாக வந்து உருளைக்கிழங்கு வந்து கரெக்டாக மொறுமொறுப்பாகவும் சாஃப்டாகவும் நல்லா வேகும். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி கடலை மாவு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை. இது வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் அண்ட் புளி சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.